அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. ஒன்பது 4/2015 பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதியானது இரவு 8:29 வரை, பின்பு சஷ்டி திதி. கேட்ட நட்சத்திரமானது பின்னிரவு 4:50 வரை, பின்பு மூல நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டமானது காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய் பலமாக அமைய பெற்றிருந்தாலும் 8இல் சந்திரனவர் சஞ்சாரம் செய்வதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகும். நெருங்கியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருக்குது என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும். இருந்து வந்த தடை தடங்கல்கள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, 6இல் சந்திரன் 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய காலமாகும். குடும்பத்தில் கூட புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய காலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, சுக்கிரனவர் 10இல் இருப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பண வரவானது மிகச் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, சந்திரன் சனி 3இல் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அபிரிதமான பணவரவுகள் ஏற்படும். இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். கடன்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனவர் வலுவாக அமையப்பெற்று 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி பல்வேறு வகையில் சாதகங்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். சுக்கிரனும் 7இல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது. சுக்கிரனானவர் 6இல் இருப்பதால் சுபிட்சங்கள் பல ஏற்படும் என்றாலும்
பண வரவுக்கு மிஞ்சிய வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம்.